கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எகிப்து தேசத்தில் ஒரு நள்ளிரவு 9 வாதைகளினால் பயங்கர பீதி. ஒரு 10 வயது சிறுவன், பெயர் ஜானி என்று வைத்துக்கொள்வோம். அம்மா நாளைக்கு நான் செத்து போயிடுவேனாம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அம்மாட்ட கேட்குறான். அம்மா சொல்கிறாங்க, இல்லை மகனே, நீ ஏன் பயப்படுற? ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்ம செஞ்சோன்னா நீ சாக மாட்ட. ஏன்னா அவன் அந்த வீட்டுக்கு மூத்த குமாரன், முதற் பிறந்தவன். 10வது வாதை என்ன நமக்கு தெரியும், தலைச்சன் பிள்ளை சங்காரம். அம்மா சொன்னது போலவே அந்த குடும்பத்தின் தலைவர் ஜெபத்தோடு பஸ்காவுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை வாசல் நிலை கால்களிலே பூசுகிறார். அந்த இரவு பையன் ஜானி உறங்க செல்கிறான். நள்ளிரவிலே அலறல் சத்தம், மரண ஓலம், பயங்கர புலம்பல், அழுகுரல். கண் விழித்து பார்க்கிறான். எனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நான் செஞ்ச நன்மையா, நான் நல்லவன் அப்படின்றதுனால நான் மறிக்கலையோ, இல்லை எங்கள் அம்மா அப்பா நல்லவங்களோ யோசித்து பார்த்தான். கதவு நிலைக்காலிலே வாசலிலே பூசப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அந்த ரத்தத்தினால தான் நான் மறிக்கலை அப்படின்றத அவன் உணர்ந்தான். மரணத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு. இன்று நம்முடைய பாடத்தின் தலைப்பு என்ன? பலியை குறித்து புரிந்து கொள்ளுதல். பாடத்தை படிப்பதற்கு முன்னதாக பலியாய் மரித்த கிறிஸ்துவை முன்னோக்கி, அவரை நோக்கி பார்த்து அவரை போல் நாம் மாறும்படி ஜெபிப்போமா? உன்னதமான தந்தையே, மீண்டும் ஒரு விசை உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய அன்பை உம்முடைய வார்த்தையின் மூலமாக புரிந்து கொள்ள நீர் தந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பாவிகளான எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற பாசம்தான் எவ்வளவு அப்பா. புரிந்து கொள்ளக்கூட திராணி இல்லாத எங்களை உடைய பாதத்தில் படைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உலகத்தின் சத்தம் பலமாய் தொனிக்கிற இந்த வேலையிலே ஆவியின் சத்தத்திற்கு அடிபணிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து வந்திருக்கிறேன் அப்பா, ஆனால் அடியேனை மறைத்தரலும். நீங்கள் பேசுங்கப்பா. எனக்குள் கிரியை செய்த ஆவியானவர், என்னை பேச வைக்கிற ஆவியானவர், கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடும்படியாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பார்வை கிறிஸ்துவின் மீது மாத்திரமே எப்போதும் பதிக்கப்பட்டிருக்க உதவி செய்யுங்க. ஜெபத்தை கேளும், பதில் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். மனப்பாட வசனத்தை யார் சொல்ல போறா? ஓகே, வெளிப்படுத்தல் 5:9. இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் பாத்திரர். எதனால் அவர் பாத்திரர்? அடிக்கப்பட்டதினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். ஸோ எதனால் அவர் பாத்திரர் ஆனார் அப்படின்னா, நமக்காக பலி ஆனதினாலே. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை நாம் இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பலி அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் என்ன? சாக்ரிஃபைஸ். நம்ம சாக்ரிஃபைஸ்னா எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்? இல்லை, சாக்ரிஃபைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுவோம் நம்ம சாதாரணமாக? இப்போ குழந்தைங்கள்ட்ட போய் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? தியாகம். இப்போ நம்ம பிப்ளிக்கலி பார்க்கும்போது பலி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட போய் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா என்னதான் சொல்லுவாங்க? தியாகம். ஸோ பலி அப்படின்னா அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன? தியாகம். தியாகம் அப்படின்னா நான் மறிக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் மறிச்சிருக்கிறார். இப்போ பாருங்கள், அநேக தியாகிகள் நம்ம நாட்டுக்காக உயிர் துறந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போது தீமைக்கு எதிர்த்து நின்று யாரோ ஒருவர் மறிக்க வேண்டிய இடத்துல தங்களுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறத நான் பார்க்குறோம். அப்போது இங்கே கிறிஸ்து தம்மை தாமே பலியாக கொடுத்தது நாம் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறித்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. பாடத்தில் துவக்கத்திலேயே நாம் பார்க்கிறோம், மனிதர் அனைவருக்கும் பதிலாக கிறிஸ்து மறிக்கவிருந்ததை அந்த பலி சுட்டி காட்டியது. உலக இரட்சகர் அவர் எனக்காக மறித்திருக்கிறார் அப்படின்றத நான் தனிப்பட்ட விதத்தில் உணரும் பொழுது தான் அவர் செய்த தியாகத்தின் முக்கியத்துவம் நமக்கு புரியும். சரி, இப்போ இந்த பலியை பற்றி நம்ம வாசிக்கலாம். யார் பலி கொடுக்க சொல்கிறா? எதுக்கு சொல்கிறாங்க? எதுக்கு பலி கொடுப்போம்? நம்ம பலி எதற்காக கொடுக்கப்பட்டது? ஒருத்தன் பாவம் செஞ்சால் பலியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வேறு எதுக்கும்?
நிறைய பலிகள் இருக்குல்ல, பலிகளை நீங்கள் பட்டியல் போட முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச பலிகள் லேவியராம் புத்தகத்தில் படிக்கிறோம், யாத்திராமத்தில், எண்ணாமத்தில் படிக்கிறோம். என்னென்ன பலிகள் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்தோத்திர பலி, ஓகே. போஜன பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சரி ஓகே, பாவ நிவாரண பலி. இப்படி இந்த பலிகள் எல்லாமே ஒருவன் பாவம் செய்து தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தனக்காக ஒருவன் மறிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அவன் பலி செலுத்த வேண்டும் அப்படின்றத பார்க்குறோம். இந்த சமாதான பலி எதுக்கு தெரியுமா? சமாதான பலியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவன் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திர பலி சொன்னாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம சொல்கிற ஸ்தோத்திர பலி தான் அந்த நாட்கள்லே சமாதான பலியாக அது செலுத்தப்பட்டது. தேவன் செய்த நன்மைகளுக்காக எல்லாரோடையும் சேர்ந்து நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த சமாதான பலி செலுத்தப்பட்டது. சரி, ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். லேவியராகமம் 1வது அதிகாரம் 27, 28, 29. லேவியராகமம் 1, 27, 28, 29. 27 27 மாற்றிட்டேனா? ஓகே, 4:27, சாரி 4, 4வது அதிகாரம். ஓகே. சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால். சரி, ஒருவன் சாதாரண ஜனங்களில் ஒருவன், ஒரு ஆர்டினரி பர்சன் ஒரு தப்பை செய்கிறாங்க, அவன் குற்றவாளி ஆயிட்டா. அடுத்த வசனம், தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை பலியாக கொண்டு வந்து பாவ நிவாரண பலியின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியிடும் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்ல கடவன். ஓகே, இப்போ இந்த வசனம் 28வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது. நிறைய நேரம் நம்ம செய்கிறது பாவன்றது நமக்கு தெரியறது இல்லை. ஆனால் அந்த வேலையை தான் ஆவியானவர் நமக்குள் செய்கிறார். பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடிய பெரிய பணியை ஆவியானவர் செய்கிறாரு. அப்போது நான் செஞ்சது பாவம்னு எனக்கு தெரிய வரும்போது நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக கொண்டு வரணும் அப்படின்றத இங்கே வாசிக்கிறோம். அந்த பலி யார் செலுத்தணும்? அந்த ஆட்டுக்குட்டி யார் கொல்லணும்? ஆசாரியனா? வாசிச்சிங்களே 29வது வசனம், யார் கொண்டு வராங்களோ அவங்க தான் கொல்லணும். யார் கொல்லணும்? அப்ப யார் கொல்லணும்? ஆசாரியனா? ஒரு பாவி நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னா, ஐயோ இவங்கள்ட்ட நான் தப்பாக பேசிட்டேனே, கோவப்பட்டுட்டேனே, அது தப்புன்னு எனக்கு ஆண்டவர் உணர்த்துற உடனே நான் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போகிறேன். கொண்டு போய் ஆசிரிப்பு கூடாரத்தில் அது தலை மேலே கை வைக்கிறேன். என்ன அர்த்தம்? என்னுடைய கோபம்ன்ற பாவத்தை அந்த ஆட்டுக்குட்டி மேலே நான் செலுத்துகிறேன். இப்போ என் பாவம் அது மேலே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதை யார் கொலை பண்ணணும்? நான் தான் கொலை பண்ணணும். அப்போ என் மனசு எப்படி துடிக்கும்? நான் பண்ண தப்புக்கு யார் சாவுறது? ஆட்டுக்குட்டியா? அதுவும் நீங்கள் வளர்த்த ஆட்டுக்குட்டியா? எப்படி உங்களால் கொல்ல முடியும்? ஒரு அப்பாவி பாவமே அறியாத ஒரு பிராணி எப்படி எனக்காக மறிக்க முடியும்? நான் செஞ்ச தப்புக்கு நான் தானே தண்டனையை வாங்கணும். அப்போது அந்த பாவி அதை கொல்லும் பொழுது இந்த உணர்த்துதல் அவனுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆசாரியன் அதை சந்தாக துண்டித்து அதோட ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் கொம்புகளில் பூசுறாரு, உள்ள பரிசு ஸ்தலத்தின் திரைச்சீலைகளில் அதை தெளிக்கிறாரு. அதுக்கப்புறம் நமக்கு பாவ மன்னிப்பை வாங்கி வருகிறார். அப்போது நம்முடைய பாவம் ஆட்டுக்குட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆட்டோட ரத்தத்தின் மூலமாக உள்ள பரிசு ஸ்தலத்துக்குள் கொண்டு செல்லப்படுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போது ஒரு கேள்வி வருது இல்லையா, பாவம் செஞ்சது நான், பலியாக வேண்டியது ஆட்டுக்குட்டியா? இது கொடுமை இல்லையா? அநியாயம் இல்லையா? நம்ம ஏற்றுக்குவோமா? நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலுமே, ஏதோ பாருங்கள் மறந்து வச்சதை நீங்கள் தான், எதுக்கு என்னைய திட்டுறீங்க கேட்போமா இல்லையா? யாரோ ஒருத்தருக்காக திட்டு கூட வாங்க மாட்டோம், அடி வாங்குவோமா? சாக துணிவோமா? அநியாயம் இல்லைங்களா? கொடுமை
கொடுமையிலும் கொடுமை பயங்கரம். இது எப்படி நியாயமாகும் நீங்க சொல்லுங்க? சரியா? எது எதை அர்த்தப்படுத்துது? இதன் பொருள் என்ன? ஆட்டுக்குட்டி எதை காண்பிக்குது? எதை சுட்டி காட்டுகிறது? மிகுந்த வருத்தத்தோடும் மன தாழ்மையோடும் அவன் அந்த பலியை செலுத்துறான். திரும்ப அவன் பாவம் செய்வானா? உண்மையான வருத்தத்தோடு அவன் அந்த பலியை செலுத்திருந்தானா அடுத்து பாவம் செய்ய துணிவானா? பயப்படுவான் இல்லைங்களா? ஆனால் வழக்கம் போல் எப்படி நம்மளாம் இப்போ பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுடுறோம். நான் மறந்தது மறக்காதது அறிந்தது அறியாதது செஞ்சது செய்யாது எல்லா பாவத்தையும் மன்னிங்க ஒட்டு மொத்தமாக ஒரு சாரி கேட்டுறோம் இல்லைங்களா? பாவத்துக்கான உணர்த்துதல் நம்மக்கிட்ட இருந்திருக்கா? எத்தனை நாள் நம்ம ஜெபம் பண்ணுறோம், எத்தனை நாள் பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கிறோம். நம்ம பாவத்தில் எப்படி ஆக்ஸ் ப்ரேயர், அடோரேஷன், கன்ஃபெஷன், தேங்க்ஸ் கிவிங், சப்ளிகேஷன் இப்படி எல்லாமே அடுக்கடுக்காக பண்ணிடுவோம். பண்ண பாவத்துக்கெலாம் நம்ம மன்னிப்பு கேட்டுருவோம். ஆனால் என்ன பாவம் நமக்கே தெரியாது. அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்குமா? என்ன பாவம்னு தெரியாமலே நீங்கள் ஒரு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறீங்கன்னா அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்குமா? இல்லை. சரிங்களா? யுவர் கன்ஃபெஷன் ஷுட் பி ஸ்பெசிஃபிக். இன்னைக்கு இவங்களை பற்றி நான் தப்பாக பேசிட்டேன், இந்த பொருளை தெரியாமல் எடுத்து வச்சுட்டேன், அவங்கள பற்றி நான் அவதூறாக பேசி நடந்துக்கிட்டேன், நான் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, பண ஆசை எனக்குள்ளே வந்துடுச்சு, படம் பார்த்துட்டேன், நான் ஃபோனில் தப்பான காரியத்தை செஞ்சுட்டேன், இப்படி நான் ஒவ்வொரு தவறையும் தனிப்பட்ட விதத்தில் உணர்ந்து அதற்கு மன்னிப்பு கேட்டால் மாத்திரமே மன்னிப்பு. அப்படி தான் இந்த வசனம் சொல்லுது. தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ ஆவியானவர் உங்களுடைய பாவத்தை உணர்த்துறாரா? நாம் உணர்கிறோமா? இன்றைக்கி நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன்ற உணர்த்துதல் நம்மக்கிட்ட இருக்குதா? இருந்துச்சு அப்படின்னா ஆவியானவர் நம்மக்கிட்ட இருக்கிறார். இல்லை அப்படின்னா ஆவியோட சத்தம் அமைதியாக்கப்பட்டிருக்கிறது. அவர் பேசிட்டு தான் இருக்கிறார், எனக்கு கேட்கல. பிகாஸ் ஐ ஹாவன் டியூன்ட் மை இயர்ஸ். எனக்கு நிறையா பேரோட சத்தம் கேட்குது, செல்ஃபோனில் பாட்டு சத்தம் கேட்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற சத்தம் கேட்குது, எல்லாமே கேட்குது. ஆனால் ஆவியானோட சத்தம் கேட்கலை. அப்போது பரிதபக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆவியானவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சரி, இந்த பலிமுறைகள் ஆண்டவர் ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, நீ செய்த பாவத்தின் அகோரத்தை நீ உணர்ந்து கொள்ளணும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன இல்லை? பாவ மன்னிப்பு இல்லை. அப்போது உன்னோட பாவம் மிகவும் கொடியது, அதற்காக ஒரு ஜீவன் பலியாக வேண்டும் அப்படின்றத ஆண்டவர் இங்கே உணர்த்துகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த நினைவோடு தான் அவன் பலிபீடத்திற்கு வருகிறான். தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி ஒரு காளையோ அல்லது ஒரு ஆட்டையோ பலியாக செலுத்துகிறான். சரி, இப்போ ஒரு வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் 10:4. எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 4வது வசனம். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. என்னப்பா இது? இப்போதான் நம்ம பார்த்தோம் ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு. இந்த வசனம் என்ன சொல்லுது? காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. அப்போ எதுக்கு பலி செலுத்த சொன்னார்? அவர் தானே சொன்னார், நீ பாவம் செஞ்சுட்டு அது தப்புன்னு தெரிய வந்துச்சுன்னா ஒரு பலியை செலுத்தணுன்னாரு. அப்புறம் இங்கே சொல்கிறாரு, இல்லை அந்த ரத்தம் நிவர்த்தி செய்யாதே அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 பேதுரு 1:19 படிக்கலாம். இதற்கான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. யார் இந்த ஆட்டுக்குட்டி? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி மரிக்கும் போதும் யார் அடையாளப்படுத்துது? அது கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர்? குற்றமில்லாதவர், மாசற்றவர். நீ செலுத்துகிற இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால உனக்கு மீட்பு இல்லைப்பா. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியை போல பாவமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி உனக்காக மரிக்க போகிறாரு. அவரால் தான் உன்னோட பாவங்களுக்கு நிவர்த்தி அப்படின்றத ஆண்டவர் அங்கே வலியுறுத்துகிறார். இந்த விசுவாசத்தோடு அந்த பாவி தன்னோட பலியை செலுத்த வேண்டும். அப்போது பலிமுறைகள் எல்லாமே எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, நிஜமான கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிழலாக இருக்கின்றது. அப்போது இந்த ஆட்டுக்குட்டி பலியாகிறது எல்லாமே மினி ப்ராஃபசிஸ், குட்டி குட்டி தீர்க்க தரிசனங்கள். தீர்க்க தரிசனம் அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்க போகிறது இல்லைங்களா? அப்போது பின் நாட்களில் பரிசுத்த கிறிஸ்து மரிப்பார் அப்படின்றத இது காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது
வெள்ளாட்டுக்கடா, காளை இவைகளின் ரத்தத்தினால மீட்பு இல்லை. அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா கிறிஸ்து ஒருவர் மரிப்பார் அப்படின்றத அடையாளமாக காண்பிக்கிறது. கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிப்பதை அவர்கள் தங்களுடைய மன கண்கள் முன்பாக கொண்டு வந்து அப்பாவியான கிறிஸ்துவை பாவியான நான் கொலை செய்கிறேனே என்கிற உணர்வோடு அந்த பாவத்திற்கான பலியை செலுத்த வேண்டும். புக்கில் ஒரு அழகான இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இன்றைக்கி நைட் நான் சென்னைக்கு போகிறேன். என் கையில் டிக்கெட் இருக்குது. டிக்கெட் கொண்டு வந்தால் மறந்து இங்கேயே வச்சுட்டு போயிடுவோன்னு நான் கொண்டு வரல. அப்போ அந்த டிக்கெட்டை நான் வாங்கி வச்சுட்டேன். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். அந்த டிக்கெட்டை பார்த்துக்கிட்டே இருந்தால் நான் சென்னை போயிடலாமா? அந்த டிக்கெட் மேலே ஏறி உட்காந்தனே சென்னை கொண்டு போயிருமா என்னைய? அந்த டிக்கெட் அப்போ எதுக்கு எடுக்கணும்? நான் சொல்லுங்க. என்னை முறைச்சி பார்க்குறாங்க அக்கா. டிக்கெட் இல்லாமல் எப்படி நீ போவ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்றதுக்கான ஒரு நிச்சயம் அந்த டிக்கெட்டு. அதை வச்சு நான் வீட்டில் உட்காந்துருக்க முடியுமா? என்ன பண்ணணும்? அதுக்கான ஆயத்தங்களை நான் செய்யணும்ல. இன்றைக்கி நான் பேக் பண்ணி ஆகணும்ல. எனக்கு 8:45 ட்ரெயின் அப்படின்னா 8 மணிக்கு நான் ஸ்டேஷனில் இருக்கணும்ல. எந்த கோச்சுன்னு எனக்கு தெரியணும்ல. நான் டிக்கெட்டை வாங்கிட்டா நான் வீட்டில் உட்காந்துருக்க முடியுமா? அதே போல தான் இந்த வழிமுறைகள் எல்லாமே டிக்கெட் வாங்கி வச்சதுக்கு சமம். நீங்கள் ட்ராவல் பண்ணணும், அந்த ட்ரெயினில் ஏறி உட்காரணும். எது தான் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் ஊருக்கு? டிக்கெட் மட்டுமா? டிக்கெட் வாங்கி வச்சுருக்கணும் தான். டிக்கெட் வாங்கிட்டு வீட்டிலே உட்காந்துருக்க முடியாதுல்ல. அந்த பயணச்சீட்டு இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போய் உட்கார முடியும். டிடி செக் பண்ணுவார். செக் பண்ணி நீங்கள் போய் சேர்ந்துட்ட பிறகு அந்த டிக்கெட்னால எதுவும் பயன் இருக்கா? அந்த டிக்கெட் வச்சு அடுத்த நாளைக்கு நைட்டு திரும்பி வந்துட முடியுமா? நான் இல்லை. போய் சேர வேண்டிய இடத்த போய் சேர்ந்தாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அந்த டிக்கெட்டோட வேலை. அதே போல் தான் அந்த வழிமுறைகள் எல்லாமே. நிஜமான ஒன்று நடக்க போகுது அப்படின்றது எனக்கு சொல்லுது. அப்போது நிஜமான ஒன்றை நோக்கி நான் பயணிக்க வேண்டும். அதை நான் வச்சுக்கிட்டு போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. அப்போ அந்த பலியை செலுத்துகிற அப்படின்னா நிஜமான ஒன்று கிறிஸ்துவானவர் எனக்காக மரிக்க போகிறார் அப்படின்றத நினைவில் கொண்டு அந்த மீட்பை, நித்திய மீட்பை அடைவதற்கு நான் ரெடி ஆகணும். அதுக்காக டெய்லி பாவம் பண்ணிட்டு நான் டெய்லி பலி செலுத்திக்கிட்டே இருப்பேனா? இல்லை. அந்த மனநிலை சரியில்லை. அப்படி தான் இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத இன்றைக்கி சொல்லுது. ஆக முடிவாக கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார் இல்லைங்களா? அவர் தான் ஆடும், அவர் தான் ஆசாரியனும் கூட. எபிரேயர் 9:11 அந்த நிஜம் அவர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 9:11 கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டிப்பு சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆமென். அப்போ அந்த வரப்போகிற நன்மை யாரு? கிறிஸ்துவானவர் தான். அப்போ இந்த பாடத்தின் முதலாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் ரத்தமே நம்மை பாவத்திலிருந்து மீட்கிறது. தலைப்பெண்ணா பலியை குறித்து புரிந்து கொள்ளுதல். சரிங்களா? அப்போ கிறிஸ்து தான் நம்மளை பாவத்திலேருந்து மீட்கிறாரே ஒழிய நான் செலுத்தக்கூடிய இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல அப்படின்றத முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியை வெளிப்படுத்த 4:5 யோவான் பார்க்கிறார். அதுதான் நமக்கு வசனமாக கொடுத்துருக்குறாங்க. அப்போது வெளிப்படுத்தல் படிக்கும்போது இந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி முன் நாட்களில் முன்னோர்களால் ஆசிரிக்கப்பட்டு வந்த அந்த பலிமுறையின் நிழல் அவர் தான் அப்படின்றத பார்க்க முடிகிறது. நிஜம் கிறிஸ்து தான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யார் சொன்னா? யோவான் சொன்னார். ஏன் வேற எதுவும் சொல்ல? இவர் தான் மேசியா, இவர் தான் இரட்சகர் அப்படின்னு சொல்லாம என்ன பதத்தை அவர் பயன்படுத்துகிறார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அங்க நம்ம பார்த்தது ஒரு ஆட்டுக்குட்டி, இது தேவ ஆட்டுக்குட்டி. இதுதான் நம்ம எல்லாருடைய பாவத்திற்கும் பரிகாரி அப்படின்றத சொல்றார். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. சரி, இப்படி பலியாக கொடுக்கப்பட்ட எல்லா காணிக்கைகளையுமே மிருக பலிகளை தேவன் அங்கீகரித்தாரா? எல்லாத்தையுமே காட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இன்னைக்கு நம்மளும் நிறைய காணிக்கையெல்லாம் கொடுக்குறோம். நீ எவ்வளோப்பா கொடுக்குற, கொடு அள்ளி கொடுக்குற அப்படின்னு வாங்கிக்கிறாரா? அல்ல சிலது வேணான்னு சொல்லிடுறாரா? எங்கே சொன்னார்? ஓகே, காயின் ஆபேலை குறித்து நம்ம படிக்கிறோம். நம்முடைய புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 1:11. காயின் ஆபேல் சம்பவத்தை படிக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். ஏசாயா 1:11.
உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. எதுக்குப்பா எனக்கு இந்த பலிலாம், எனக்கு அதெல்லாம் பிரியமே இல்லை அப்படின்றார். 13, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோടെ ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் என்னவா? வீண் காணிக்கைகள்ன்றார். என்னப்பா, நான் ஓடி ஓடி உழைக்கிறேன், தசம் பாகத்தெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிடுறேன், ஸ்தோத்திர காணிக்கலாம் தவறாமல் கொடுத்துட்றேன், பர்த்டே ஆஃபரிங் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன், கடைசியில் வீணான காணிக்கைன்னு சொல்லிவிட்டீங்க. மந்த் ஃபஸ்ட்டு ஆச்சுன்னா ஜனவரி மாதம் 1 தேதி, பிப்ரவரி மாதம் 1 தேதி கரெக்டாக 5 மணிக்கெலாம் நான் சர்ச்சுக்கு வந்துடுவேன். சாபத் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வந்துடுவேன். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசீர்வதிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். ஐயோ, என்னை பற்றி தான் சொல்கிறாரோ? நான் நினச்சிக்கிட்டேன் ஏசாயா யாருக்கு எழுதினாரு, அந்த நாட்களில் யாரோ இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு எழுதினார் போலன்ட்டு. ஆனால் என்னை இங்கே வச்சு பார்க்குறோமா? எனக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ எதை நீங்கள் விரும்புகிறீங்க? நான் கொடுக்குற காணிக்க வீணு, நான் ஆசிரிக்கிற ஓய்வு நாள் ஆராதனை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்னத்தை என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? 14வது வசனத்தையும் படிச்சிடலாம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். பாருங்க என்ன எதிர்பார்க்குறாரு ஆண்டவர். அக்கிரம மனசோட அக்கிரம சிந்தையோட நீ செய்யறது எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா. உன் காணிக்கை எனக்கு வேணும், உன் ஆராதனை எனக்கு வேணும், நீ தான் எனக்கு வேணும். நீ மாறாமல் எல்லாத்தையும் கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீ தான் எனக்கு காணிக்க, ஒன்றை கொடுக்க மாட்டேங்கிற, நான் கொடுத்ததை என்கிட்ட திரும்ப கொடுக்குற அப்படின்றார் ஆண்டவர். நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் ஆராதிக்கிறதா நினைக்கிறோம். ஆனால் மெய்யான தொழுகையாக நம்மளோட தொழுகை இருக்குதா? அன்போடு கூட தேவன் செய்த நன்மைக்காக நன்றி அறிதலோடு கூட நம்மளை தொழுகை இருக்கா? அல்லது வழக்கம் போல ஒரு கடமையோட, அதாவது கடமைக்காக அப்படி செய்கிறோமா? இப்போது நம்ம ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். காயின் ஆபேல் 4வது அதிகாரத்தில் கடைசி பகுதி, ஆதியாகமம் 4 கடைசி பகுதி. 2 பேருமே பலி செலுத்தினாங்க, நமக்கு நல்லா தெரியும். மூத்தவர் யார்? ஆபேலா காயினா? காயின் தான் மூத்தவர். சரி, அவர் என்ன கொடுத்தார், இவர் என்ன கொடுத்தார்? 4th verse கடைசி வசனம், கடைசி பகுதி. ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். 5வது வசனத்தில் முதல் பகுதி. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. என்னப்பா இது? 2 பேரும், இவர் ஆடு வச்சிருந்தாரு, ஆடை பலி செலுத்தினாரு. காயின்னு பழங்களை வச்சிருந்தாரு, பழங்களை கொண்டு வந்து காணிக்கையை செலுத்தினார். இருக்கிறதானே கொடுக்க முடியும். ஆனால் இவங்க அப்படியே சொல்லிடுறார் வெளியரங்கமா, ஆபேலையும் அவர் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும். காயினையும் அங்கீகரிக்கலையா, அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கலையாம். அப்போ நம்ம காயின் இடத்துல நம்ம பேரையும் போட்டு பார்ப்போமே. ஒருவேளை நம்மளையும் அப்படி தான் ஆண்டவர் பார்க்குறாரோ? பயமாக இருக்குது. நான் நினச்சிக்கிறேன், நான் நிறையா கொடுக்குறேன், நிறையா செய்கிறேன்னு நினச்சிக்கிறேன். ஆனால் ஆண்டோட பார்வையில் அது பிரீதியாக இருக்கான்னு எனக்கு தெரியல. தேவ ஆவியின் உதவியோடு சிந்தித்து பார்ப்போம். ஏன் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றது இல்லைங்க. அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, பூமியும் அது நிறையும் அவருடையது, ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர்கிட்டேருந்து வாங்கி அவர்கிட்டே நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்போ எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றதல்ல, எப்படி கொடுக்குறோம், என்ன மனநிலையோடு கொடுக்குறோம். இவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படிதான் நம்ம நினச்சிக்கிறோம், பீத்திக்கிறோம் இல்லைங்களா? எல்லாமே அவர்கிட்ட வாங்கி கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம், என்ன மனநிலையோடு கொடுக்குறோம் தான் ஆண்டவர் பார்க்குறார். காணிக்க போட்டதில் இவ எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாலன்னு யாரை பார்த்து சொன்னார் ஆண்டவர்? எல்லாத்தையுமே. ஏழை விதவை, அதுக்கு முன்னாடி வந்தவங்களும் அப்படியே ரொம்ப ஹெவியாக வெயிட்டாக, ஏன்னா அப்போல்லாம் காசு தானே, கரன்சி கிடையாது, அப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். ஆனால் இந்த வேலை விதவை போட்டது அப்படி 2 காசை உள்ளே போட்டால் எப்படி டிங்கன்னு சத்தம் கேட்கும், அப்படி கேட்டுச்சான். ரொம்ப குறைவான மதிப்புள்ள பணத்தை தான் அவள் போட்டா. ஆனால் அவள் எல்லாத்தையும் போட்டுட்டா. ஏன்னா தன்னை முழுசுமாக ஆண்டவரை சார்ந்த விசுவாசத்தோடு அவள் போட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, ஏன் இவர் இப்படி சொன்னாருன்றத இன்னொரு வசனத்தினால் நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 11:4. ஏன் இவங்க காணிக்கையை அங்கீகரித்தார், ஆபேலோடையதை காயின்தையே அங்கீகரிக்கலை, என்ன காரணம் அப்படின்றத அதிகாரத்தில் நம்ம படிக்க முடியாது. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார்.
அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இங்க பாருங்க, முத வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் தான் விசுவாச பட்டியலில் முதல்ல வர்றது ஆபேல் தான். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை காட்டிலும் அவனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அப்போ என்ன குறைவுபட்டுச்சு? காயினுக்கும் ஆபேலுக்கும் விசுவாசம் குறைவுபட்டுச்சு. என்ன விசுவாசம்? என்ன விசுவாசத்தோட அவங்க கொடுத்துருக்கணும்? பாடத்தை நீங்கள் திருப்பிக்கோங்க. எல்லார் கையில் பாட புத்தகம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை பாடம் 46வது பக்கத்தில் கடைசி பகுதி. மீட்பின் மாபெரும் நியதிகளை ஆபேல் புரிந்து கொண்டார். அக்கா வாசிங்க. மீட்பின் மாபெரும் நியதிகளை ஆபேல் புரிந்து கொண்டார். தான் பாவி என கண்டார். பாவமும் அதன் தண்டனையான மரணமும் தன் ஆத்துமா தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி தடையாக இருப்பதை கண்டார். பலி ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதை பலியிட்டு நியாயப்பிரமாணத்தை மீறுவதால் வருமென சொல்லப்பட்டவை உண்மை என ஒத்துக்கொண்டார். சிந்தப்பட்ட அந்த இரத்தம் எதிர்காலத்தில் கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து பலியாக மரிக்கவிருந்ததை அவருக்கு காட்டியது. அந்த எதிர்கால பாவ நிவாரணத்தை நம்பினதால் அவர் நீதிமானாக எண்ணப்பட்டதற்கு சாட்சியாக அவரது பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்க, பாருங்க, நீங்கள் எல்லாரும் இதை படிச்சிருப்பீங்க. ஆபேல் முதலாவது தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்தான். பாவம் எனக்கும் இயேசுக்கும் இடையில ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு தடைக்கெல்லாம் வந்து நிற்குது. அந்த பாவத்தின் அகோரம் ஒரு ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை சிந்தும்படி கேட்குது. அப்போ என் பாவம் எவ்வளோ பெருசு அப்படின்றத உணர்ந்தான். பாவம் மன்னிப்பு எனக்கு வேணும், பாவ பரிகாரி கிறிஸ்து தான் அப்படின்றத அவன் புரிந்து கொண்டவனாக வந்தான். அப்போ அவன் ஆடை பலி செலுத்தும் போது எனக்காக கிறிஸ்து பலி ஆவார். அதான் நீங்கள் படிச்சிங்க இல்லைங்களா? எதிர்காலத்தில் கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து பலியாக போறார் அப்படின்றத அவன் விசுவாசிச்சான். அப்போ என்ன விசுவாசம்? என் மேல் அன்பு வைத்த ஆண்டவர் எனக்காக என்னோட இடத்துல மரிக்க போறாரு அப்படின்றத உணர்ந்து தான் அவன் அந்த பலியை செலுத்தினான். சரிங்களா? ஆனால் காயோட மனநிலை எப்படி இருந்துச்சு? நான் ஒன்றும் பாவமே பண்ணலையே, ஐ ஆம் மிஸ்டர் பர்ஃபெக்ட், மிஸ்டர் ரைட், எனக்கு வேண்டாம், நான் சிக்குனா தானே டாக்டர்கிட்ட போகணும், நான் பேஷண்ட்டுன்னு உணர்ந்தா தான் டாக்டர்கிட்ட போவேன், ஐ எம் ஆல் ரைட், கம்ப்ளீட்லி ஃபைன் அப்படின்னா எனக்கு எதுக்கு டாக்டரு? அது போல தான் காய் நினச்சானா, எனக்கு ரட்சகர் தேவையே இல்லை, நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணுறேன். ஆபேலோ தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான், ஆண்டவரிடம் ஓடினான். அந்த ஒரு வாஞ்சை காயின்ட்ட இல்லை. பாருங்கள், சங்கீதம் 51:17 பார்க்குறோம். கர்த்தருக்கு ஏற்கக்கூடிய பலி என்னது? நொறுங்குண்ட இருதயம் இல்லைங்களா? நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட இருதயம், broken spirit and contrite heart. அப்போ நான் ஆலயத்துக்கு வரும்போது என்னோட உள்ளம் உடையுதா? எதுக்கு நான் சர்ச்சுக்கு வரேன்? எதுக்கு நான் ஆஃபரிங் கொடுக்குறேன்? எதுக்கு நான் பைபிளை படிக்கிறேன்? சத்தியத்திற்காகவா, சலுகைக்காகவா? குறை தீர ஆலயம் வருகிறேனா, குறை பேச ஆலயம் வருகிறேனா? என் பாவம் உணர்வதற்காக அவர் சன்னதி மிதிக்கிறேனா, அல்லது பிறர் பாவம் பார்ப்பதற்காகவா? திருத்தி கொள்ளவா, பிறரை திருத்தவா? சிந்தித்து பார்ப்போம், என் மனநிலை எப்படி இருக்கிறது? பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவருக்காய் அனுதினமும் ஜெபிப்போம், பரிந்து பேசும் கிறிஸ்துவின் பாதம் பற்றுவோம். அடுத்த ஒரு பாடம் என்ன அப்படின்னா, காயின் தன்னுடைய சொந்த தம்பியே கொண்டு போட்டான். அன்பு இல்லை, அற்பமாய் எண்ணினான், அழிக்கவும் துணிந்தான். என்ன பிரயோஜனம்? அவன் காணிக்கை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அன்பினால் செய்யப்படாத எதுவும் அங்கீகரிக்கப்படுவதில்லை, விசுவாசமின்றி செய்யப்படுவது எதுவும் வீணானவைகளை. அதனால தான் வீண் காணிக்கின்றார். அங்கே அன்பு இல்லை, விசுவாசம் இல்லை. ஓகே, பஸ்கா ஆட்டுக்குட்டியை பற்றி நம்ம தொடக்கத்தில் கொஞ்சம் படித்தோம். அன்று இரவு அந்த ஜானி குட்டி பையன் தான் மறிக்கலை அப்படின்றது காரணம் கிறிஸ்து தான் அப்படின்றத உணர்ந்து கொண்டான். இன்னைக்கு நாம் நித்திய மரணத்தை சந்திக்காதபடி நித்திய ஜீவனை பெறுவதற்கு யார் காரணம்? நம்முடைய பஸ்கா யாரு? எங்க இருக்கு வசனம்? 1 கொரிந்தியர் 5:7. 1 கொரிந்தியர் 5:7 அதில் படிக்கிறோம், நம்முடைய பஸ்கா கிறிஸ்து தான். சரிங்களா? ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. சரி, இந்த பஸ்கா ஆடு எப்படி இருக்கும்? அதை பற்றி யாத்திரை பன்னல் நம்ம படிக்கிறோம். 12வது அதிகாரத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பற்றி படிக்கிறோம். எத்தனை வயசு இருக்கணும்? ஒரு வயதான ஆட்டுக்குட்டியா, ஒரு வயதான ஆட்டுக்குட்டியா? ஒரு வயசு. அப்புறம் ரொம்ப குட்டியாக இருக்கும். சரிங்களா?
பழுது இருக்கணுமா? நொண்டி மொடம் கண்ணு குருடு அப்படியா கொடுக்கணும்? பழுதற்ற ஆட்டுக்குட்டி. சரிங்களா? இதை வந்து அந்த மாதத்தில் 10வது நாள்லேயே இந்த ஆட்டுக்குட்டி தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படின்றத சூஸ் பண்ணிடுவாங்க. அது வெளியே கட்டி வச்சுருப்பாங்க. 14வது நாள் அன்று சாயங்கால வேளையிலே அது கொல்லப்பட வேண்டும். கொல்லப்பட்ட பிறகு அதோட ரத்தத்தை பூசிடுவாங்க, அதோட மாம்சத்தை பூசிப்பாங்க. அதை மறுநாள் வச்சுருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ இதை பார்க்கும்போது பஸ்காவாகிய கிறிஸ்துவும் பழுதற்றவராக பரிசுத்தமானவராக வாழ்ந்தார். இவரை பற்றி யாரும் சாட்சி சொன்னாங்களா? கிறிஸ்துவை பற்றி இவர் மாசற்றவர் அப்படின்ட்டு, இவர்கிட்ட ஒரு குறையும் இல்லை அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்களா? பிலாத்து சொன்னார், இவர்கிட்ட நான் ஒரு குற்றமும் காணேன் அப்படின்ட்டு 3 முறை சொன்னதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? யூதாஸ் என்ன சொன்னான்? காட்டி கொடுத்துட்ட பிறகு குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தானேன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளிக்காசை தூக்கி போட்டுட்டு ஆண்டு கொண்டு செத்து போயிட்டான். சரிங்களா? இப்படி அநேகர் அவர் மறிக்கும் போது ஒரு 100க்கு அதிபதி கூட அவரை குறித்து சாட்சி சொல்வார். அப்போது குற்றமற்றவராக பரிசுத்த தெய்வமாக கடைசி வரை பரிசுத்தத்தை காத்து கொண்டவராக பஸ்காவாக நமக்காக பலியானார். அவர் பலியானதும் பஸ்கா தினத்து அண்டையில் தான், அன்னைக்கு தான், த சேம் டே. அப்போது நம்முடைய பஸ்கா கிறிஸ்து தான். அவர் எப்படி இந்த பஸ்கா ஒரு காட்சி பொருளாக 3-4 நாட்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்குமோ, அப்படி கிறிஸ்துவும் வெளியரங்கமாக எங்கே போய் ஓடி ஒளியில். அதான் அவர் சொல்கிறார், இவ்வளோ நாள் அந்த தேவாலயத்தில் தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், அப்போலாம் என்னை வந்து பிடிக்கல, ஏன் இப்படி நைட் டைமில் வந்து என்னைய நீங்கள் விசாரிக்க வர்றீங்க, கைது செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். அவரும் அன்று இரவு அன்று மாலை பொழுதில் தான் பஸ்கா ஆட்டையை போலவே நமக்காக பலியானார். அவருடைய வார்த்தையிலும் பாவம் இல்லை, அவருடைய செயலிலும் பாவம் இல்லை, சிந்தனையில் கூட பாவம் இல்லைங்க. உங்களால் யோசித்து பார்க்க முடியுதா? நான் பேசுகிறது வேணால் குறைச்சிக்குவேன், சரி செய்கிறத கூட கொஞ்சம் கவனமாக செய்வேன். என்னோடய மனசு யாருக்குமே தெரியாது. என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, என்னை பற்றி என்னை திட்டுறீங்களா, என்னை பாராட்டுறீங்களான்னு தெரியாது. இல்லை வேறு ஏதோ சிந்தனை டிவியில் பார்த்தது ஃபோனில் பார்த்தது என் மனசில் ஓடுதான் எனக்கு தெரியாது. என் சிந்தையில் கூட பாவம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது நம்முடைய நோக்கமாக இருக்கணும். கிறிஸ்து அப்படி தான் இருந்தாராம். அதனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்காக அவரை நம்பி இருக்கிறோம். பழுதற்ற தேவனின் பரிசுத்த பிள்ளைகளாக பரிபூரண கிறிஸ்தவ குணத்தை நாம் பிரதிபலிப்போம். பஸ்கா பலியானதால் 10ஆம் வாதிலிருந்து அன்று விடுதலை, கிறிஸ்து பலியானதால் நித்திய அழிவிலிருந்து இன்று நமக்கு விடுதலை. சரி, அடுத்ததுக்கு தேவாலயத்தை சாலமோன் பிரதிஷ்டை செய்யும்பொழுது தேவ ஆலயத்தை தேவனுடைய பிரசன்னம் ஷெக்கினா க்ளோரி நிரப்பியது. மேகம் அந்த இடத்த சூழ்ந்தது. அங்கே ஆசாரிகளால் வேலை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். எந்த தேவாலயத்தை மேகம் தேவனுடைய பிரசன்னம் நிரப்பியதோ அதே தேவ பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களோடு வந்தது. மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போது ஆசாரியர்கள் கூட இருக்க முடியாத அளவுக்கு தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. இப்போது அடுத்த ஒரு ஆலயத்தை செருபாபேலும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவும் கட்டுறாங்க. அதை குறித்து ஆகாய் சொல்கிறாரு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 2:7-9 ஆலய வாசிங்க. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி? தேவனுடைய பிரசனமே அங்கே இல்லை, உடன்படிக்கை பெட்டி இல்லை, அந்த ஷெக்கினா மகிமை மேகம் அங்கே வந்து தங்கலை. எப்படி பெருசாக இருக்கும் அப்படின்னா, டிசைர் ஆஃப் ஏஜஸ், எல்லாராலும் விரும்பப்பட்டவர், தேசங்களால் விரும்பப்பட்ட தேவாதி தேவன், தேவாலயத்திலும் பெரியவர். மத்தேயு 12:6 படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திற்குள் வருவார். பழைய ஏற்பாட்டில் அவர் எப்படி இருந்தார்னு, மேகமாக அங்கே இருந்தார். அந்த மகிமையின் மேகம் இங்கே மனிதனாக சமூகத்து அப்பமாக அங்கே இருந்தவர், இங்கே ஜீவ அப்பமாக. குத்து விளக்காக ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த தேவன் இங்கே உலகத்தின் ஒளியாக, திரைக்கு பின்னால் திரைக்குள் இருந்தவர் இப்போது நம்மில் ஒருவராக, தேவகுமாரனாக மேலே இருந்தவர் மனுஷகுமாரனாக கீழே நம்முடன். யோசித்து பார்க்க முடியுதா? தன்னுடைய மகிமையை மறைத்து மனித அவதாரத்திலே மனித போர்வையிலே தேவன் இங்கே வந்ததுனால தான் அவரை பார்க்க முடிகிறது. இல்லாட்டி அவரோட மகிமையை கண்டோமானால் நாம் செத்தோம். நம்ம யார்கிட்ட சர்ச்சுக்கு வரோன்னா யார் கூட உட்காருவோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க.
இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு காலி பஸ்ஸில் ஏறி உட்காடுறீங்க, கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கவங்க பக்கத்தில் போய் நம்ம உட்காருவோம். ஒரு நரி கரவனா குறத்தையே வந்து உட்காந்துருக்க இடத்துல ஐயோ நம்ம பக்கத்தில் வந்துட போகிறாங்க நம்ம நினைப்போம் இல்லைங்களா? நம்ம எப்படி தான் பழகுவோம்? கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காங்க, படித்தவங்களாக இருக்கிறாங்க, பண்புள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா தான். ஆனால் மிருக குணமுள்ள நம்மை படுத்தும்படியாக பரிசுத்த தேவன் அசுத்தம் நிறைந்த இந்த இடத்திற்கு வந்தது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! என்னே அன்பு, என்னே தாழ்மை. அவர் தம்மை தாழ்த்தி இராவிட்டால் நமக்கு மேன்மை கிடைத்திருக்குமா? அவர் இறங்கி வராதிருந்தால் நாம் ஏறி போக முடியுமா? பரலோகம் போக முடியுமா? அவரது மகிமையை கண்டால் நாம் மரித்து போவோம் என்பதால் மகிமையின் தேவன் மண்ணுருவாய் வந்தார், மண்ணான என்னை மீட்க. அவரோட அன்பை யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அவரை போல மாறணுன்ற வாஞ்சை அதிகமாகும். அவர் மரிப்பதற்காகவே வாழ்ந்தவர், நான் வாழ்வதற்காகவே அவர் மரித்தவர். அவர் அந்த தாழ்மையின் தேவனின் பிரசன்னத்தில் தான் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருந்தது. தன்னை பலியாக தியாகியாக ஒப்பு கொடுக்கும்படியாக வந்ததுனால தான் அந்த தேவாலயத்தின் மகிமை பெரியது. இந்த தேவாலயத்தில் இயேசு இருக்கிறாரா? இந்த தேவாலயத்தில் இயேசு இருக்கிறாரா? கிறிஸ்து இல்லை அப்படின்னா அங்கே மகிமை இல்லை. நான் எவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ அழகாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ தாளந்து வேணால் என்கிட்ட இருக்கலாம், எவ்வளோ ஐஸ்வர்யம் வேணாலும் என்கிட்ட இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து இல்லை அப்படின்னா மகிமை இல்லை. தேவ பிரசன்னம் இந்த திருச்சபையிலும் எனக்குள்ளும் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்மிடம் தாழ்மை குணம் இருக்கிறதா? இறங்கி வந்தாரே இறைவன் இயேசு, நாம் எப்படி இறங்குகிறோமா? இறங்கினால்தான், மேலிருந்து கீழே இறங்கினாதான், பெருமையை விட்டு தாழ்மையாக நாம் இறங்கினால்தான், இரக்கம் காண்பித்தால்தான் இறைவனுடன் விண்லோகம் நாம் ஏற முடியும், அவருடன் நித்திய ராஜ்யத்தில் சேர முடியும். கடைசியாக ஏசாயா பக்தன் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பிரசனத்தை பார்க்குறார். அதை இன்னைக்கு காலைல மாறுதர வேத வாசித்தாங்க. தேவாலயம் அவரோட பிரசனத்தால் நிரம்பி இருந்துச்சு. எல்லாரும் என்ன அவரை எப்படி போட்டுறாங்களா, எப்படி துதிக்கிறாங்க? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு தேவ தூதர்கள் எப்போவுமே அவரை தூச்சிட்டே இருக்கிறாங்களாம். யோவான் பக்தனும் கூட வெளிப்படுத்தல் 4ஆம் 5ஆம் அதிகாரத்தில் தேவனை பார்க்கிறார். அதாவது அந்த த்ரோன் ரூம், சிங்காசன அறையில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி தான் பார்க்குறாங்க. அப்போது அவரோட மேன்மை எல்லாமே தன்னை தாழ்த்தினால்தான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏசாயா எப்படி ஃபீல் பண்ணார்? பரிசுத்த தேவனை பார்த்த உடனே தன்னை அசுத்தனாக பார்த்தார். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அப்படின்னார். இன்னைக்கால நீங்கள் இயேசுவை பார்த்தீங்களா? நேற்று பார்த்தீங்களா? நம்ம எவ்வளோ அதிகமாக அவரை பார்க்குறோமோ அவ்வளோ அதிகமாக நான் அசிங்கம், நான் அசுத்தன், நான் ஒன்றுமே இல்லை, நான் குப்பை அப்படின்றத உணர முடியும். அவரை பார்க்கல அப்படின்னா காலர் தூக்கி விட்டு போயிடும், நான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். சரிங்களா? இயேசுவை நோக்கி பார்த்தால் என் குறை எனக்கு நன்றாய் தெரியும். என்னையே நோக்கி பார்த்தால் எனக்கு அடுத்தவனின் குறை மட்டுமே எனக்கு தெரியும். யாரை நோக்கி பார்க்குறோம்? அவன் சரியில்லைங்க, அந்த மாதிரி என்ன முக்காடு போட்டால் உட்காந்துருக்கு சர்ச்சில், அவர் என்ன இடையில இவ்வளோ நேரம் சர்ச்சுக்கு வராரு, மூப்பர் சீக்கிரம் வர்றாரு சர்ச்சுக்கு, இப்படி தான் பேசுவோம். இயேசுவை பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க குறை தெரியாது. அந்த ஆயக்காரனை போல், ஆண்டவரே உங்கள் முகத்தை பார்க்க கூட எனக்கு முடியாதுப்பா, நான் ஓரமாக உட்காந்துக்கிறேன், உங்கள் கிருபை மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நம்ம கெஞ்சுவோம். அவரை நோக்கி பார்ப்பதற்கு நேரம் எடுப்போம், அவருடைய சன்னிதானத்திலே அமர்வோம். முடிவாக 2 முக்கிய பாடங்களை நாம் சிலுவையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். சிலுவை நமக்கு கற்றுத்தரக்கூடிய முக்கிய பாடங்கள். அது என்ன கற்றுத்தருது அப்படின்னா, பாவத்தின் அகோரம், பாவம் எவ்வளவு மோசமானது அப்படின்றத சிலுவை கற்றுத்தருது. ஏன் அது அவ்வளோ மோசம், அது எவ்வளவு பெரியது, எவ்வளவு பயங்கரமானது அப்படின்னா, படைத்த தேவனே அதை பலியாக்கி இருக்கணும். இன்றைக்கி நான் ஒருத்தவங்களுக்கு விரோதமாக தப்பு பட்டேன்னா ஐம் வெரி சாரி அப்படின்ட்டு போயிடும் இல்லைங்களா? அவ்வளோதான். ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்களா? அதுக்காக ஏதாவது தியாகம் பண்ணுறீங்களா நீங்கள் பண்ண தப்புக்காக? யார் தியாகம் பண்ணியிருக்கிறா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தப்புக்காகவும் கிறிஸ்து சிலுவையில் மறிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தப்பு பண்ணும்போது நான் அந்த ஆட்டோட கழுத்தை வெட்டுறேன், நான் அவரை ஆணை அடிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் நமக்கு வேணும். முதலாவது பாவம் எவ்வளவு மோசமானது அப்படின்றத பார்க்கணும். பாவம் மோசம் அப்படின்னா பாவம் செஞ்ச நான் எவ்வளோ கொடிய பாவி,
நாம் எவ்வளவு சீர்கெட்டவர்கள் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டிகரையே சிலுவையில் அறைந்திருக்கிறோமே. அப்போ முதல்ல என்னது? பாவம் மிகவும் மோசமானது. பாவம் செய்த பாவி நான் மிகவும் பரிதபிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறேன். அப்போ இனி நான் பாவம் செய்வேனா? இப்படி யோசிச்சேனே, பாவம் செய்வேனா? மேலே இருந்தவரை கீழே இறக்கி அவர் அவ்வளோ சித்திரவதை பண்ணி சின்ன பின்னமாக்கி சிலுவையில் கொண்டிருக்கேன் நான். ஏன் பாவம்? அப்படி யோசிக்கும் பொழுது பாவம் செய்ய துணிய மாட்டேன். அடுத்தது, பரமன் எவ்வளவு பாசமானவர். முதலாவது பாவம் எவ்வளவு மோசமானது. ரெண்டாவது பரமதேவன் எவ்வளவு பாசமான தேவன். நீ இல்லாட்டி இன்னொருத்தவன் அப்படின்னு சிருஷ்டித்து போயிடலாம் இல்லையா? உலகத்தை அழிக்கிற யார் கேள்வி கேட்க போறா? ஆதாம் ஏவாளை பாவம் பண்ணிட்டாங்க. அவங்கள டெமாலிஷ் பண்ணிட்டு டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்களை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் ஹி லவ் தெம். அவர் அன்பு வைத்தார். அதே அன்பை இன்னைக்கு என் மேலேயும் ஆண்டவர் வச்சிருக்கிறார், உங்க மேலேயும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உணர்ந்து கொள்ள முடிகிறதா? எவ்வளோ மோசமான பாவினாலும் சரிதான், அவர் என்னை நேசிக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. பரமனின் நேசம் எவ்வளவு உயர்ந்தது. பரலோகம் விட்டு பாழ் உலகம் வந்தார். பரமபிதாவையும் உங்களுக்காக எனக்காக பிரிய துணிந்தார். பாவ தோஷத்தையும் அவமானத்தையும் ஏற்று மரித்தார் அவர். தன்னையே தந்த தேவனுக்கு என்னத்தை நாம் தர முடியும்? என்ன தர போறீங்க? எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்காக தந்தார். நீங்கள் என்ன தர போறீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டை கொண்டு வர போகிறீங்களா? இல்லை தசம்பாகத்தில் 2 மடங்காக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றீங்களா? சர்ச்சுக்கு நான் வெள்ளிக்கிழமை மட்டும் வர போகிறதில்ல, சனிக்கிழமை புதன்கிழமை எல்லா வாரமும் வந்துட போகிறேன், எல்லா நாளும் விடாமல் வந்துட போகிறேன், சாபத் ஃபுல்லாக நான் சர்ச்சில் தான் உட்காந்துருக்க போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன். என்ன தீர்மானம் எடுக்க போகிறீங்க? என்னது ஆண்டவர் கேட்குறாரு? இது எல்லாமே கேட்குறாரு. பழுதற்ற பலியாக நம்மையே அவர் கேட்கிறார். என்னத்தை தர முடியும்? ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லைங்களா? என்னையே நான் தருகிறேன், என்னையே நான் தருகிறேன். காணிக்கையாக நம்ம எதை தர முடியும்? நம்மளை தான் தரணும்னு அவர் எதிர்பார்க்குறார். ஏன்னா நம்ம கொடுக்கறது எல்லாமே அவர்கிட்ட இருந்தாங்க நம்ம வாங்கியிருக்கிறோம். நான் பேசுகிறதோ, நான் சுவாசிக்கிறதோ, நான் நிற்கிறதோ எல்லாமே அவரோட கிருபை. அவர்கிட்டேருந்து வாங்கி அவர்கிட்டே கொடுக்குறோம். அப்போது அவரோட சாயல்ல நான் மாறி என்னை பரிசுத்த ஜீவ பலியாக அவர்கிட்ட நான் கொடுக்குறோம். பார்த்தீங்களா? அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஸோ தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்வோம். ஒருத்தர் எனக்காக பலியாக இருக்கிறாரு. நான் இன்றைக்கி எத்தனை முறை பலி ஆகிறேன்? பிறருடைய ஏச்சு பேச்சுக்களுக்கு பலியாகிறேன்னா, பிறருடைய ஏற இறங்க பார்க்கிற அந்த பார்வைக்கு நான் பலியாகிறேன்னா, அல்லது பழிக்கு பழி வாங்குறேனா? இப்போ கிறிஸ்து எனக்காக பலியானார் அப்படின்னா நானும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் இல்லைங்களா? அப்போ நானும் பலியாவதற்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். முடிச்சுட்டு படித்த ஒரு சில பாடங்களை மாத்திரம் சொல்லிட்டு போயிடலாம். முதலாவது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தம் தான் என்னை பாவத்திலிருந்து மீட்கிறது. இப்போ தன்னையே தந்த தேவனை நான் எவ்வளவுக்கு நேசிக்கிறேன். அவரை நேசிக்கிறேன் அப்படின்னா என் கூட இருக்கிற சக மனிதனை, சகோதரிகளை, ஃபெலோ பிலீவர்ஸ், ஃபெலோ சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்னை நேசிக்காமல் இருப்பேன்னா அன்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அதை தான் நம்ம படித்தோம். அன்பினால் செய்யப்படாத எதுவும் அங்கீகரிக்கப்படுவதில்லை, விசுவாசமின்றி செய்யப்படுவது எதுவும் வீணான காணிக்கைகளே. பஸ்கா ஆட்டுக்குட்டி மரித்ததுனால அன்னைக்கு எகிப்திலிருந்து விடுதலை, இன்று கிறிஸ்து நமக்காக மரித்ததினால இந்த பாவ உலகத்திலிருந்து விடுதலை, நித்திய அழிவிலிருந்து மீட்பு, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அப்போது தேவனை போல தாழ்மையோடு நம்மை பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய தாழ்மை, தியாக சிந்தையோடு ஒவ்வொரு நாளும் பரத்தை நோக்கி பார்ப்போம். தேவனுடன் நல்ல உறவு கொள்வோம், அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய சாயல்லே மாறுவோம்.